ஹாய் எல்லாருக்கும் பொங்கல் எப்படிங்க போச்சு? எங்களுக்கு ரொம்ப சூப்பராவே போயிடுச்சு. இந்த வருஷம் பொங்கலுக்கு 2 நாளுக்கு முன்னாடியே நம்ம நேட்டிவ்க்கு கிளம்பியாச்சு. அதனால போகில் அன்னைக்கு பாத்தீங்கன்னா பொங்கல் வேலை எல்லாமே முடிச்சு வச்சாச்சு. பொங்கல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்னிங் எழுந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நம்ம வாசல் பொங்கல் தான் விடுவோம். அதனால திங்ஸ் எல்லாத்தையுமே மறக்காம ஒண்ணு எடுத்து வந்து வெளியில வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். குழந்தைங்க இருக்கிற வீட்டுல தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் குழந்தைங்களுக்கு தாங்க. நான் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அக்ஷரனையும் மகியுமே குளிப்பாட்டி விட்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிவிட்டு இந்த டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா தான் பொங்கல் வைக்கிற மாதிரி டைம் இருந்தது. அதனால கூலாவே ஒர்க் எல்லாமே பாத்துட்டு இருந்தேன். 10:30க்கு மேல பாத்தீங்கன்னா விளக்கு ஏத்தி வச்சுட்டு இந்த வருஷம் நம்ம வீட்டுல புது வரவா இந்த செல்லக்குட்டி மகி செல்லம் வந்திருக்காங்க. அதனால அவங்க அப்பாவும் மகிழும் பொங்க பானை வச்சாங்க. நானும் அக்ஷரனும் ஒரு பானை வச்சோம். எங்க அத்தை பாத்தீங்கன்னா அடுப்பு பத்த வச்சாங்க. பொங்க பானையை வச்சுட்டு பால் ஊத்தி வச்சுட்டு அதுல 2 அருகம்புல் போட்டு வைப்போம். இது மாதிரி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பொங்கி எடுக்கிற வரைக்குமே பாத்தீங்கன்னா இது மாதிரி பச்சையாவே இருக்கும். அந்த சாஸ்திரத்துக்காகவே இந்த அருகம்புல் போடுவோம். பொங்க பானையை வச்சு பால் ஊத்தி தண்ணி ஊத்தியாச்சு. நல்லபடியா பொங்கலுமே பொங்கிடுச்சுங்க. அக்ஷரன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா ஜாலியா தாம்பாளத்தை போட்டு பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இந்த வருஷம் நானும் அக்ஷரன் தான் பொங்கல் வச்சோம். எங்க அத்தை பாத்தீங்கன்னா வைக்கிறதுக்கு காயெல்லாம் அரிஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அக்ஷரன் அப்பா பாத்தீங்கன்னா மகிழ பாத்துட்டு இருந்தாங்க. எல்லா காயும் சேர்த்து ஒரு கூட்டுமே வச்சு சூரிய பகவானுக்கு சூப்பரா பொங்கல் வச்சு செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. எங்க வீட்டுல நான் மட்டும்தான் வெண்பொங்கல் சாப்பிடுவேன். வேற யாரும் சாப்பிட மாட்டாங்க. பொங்கல் டைம்ல அது மட்டும் தான் ஸ்பெஷல்ன்றதுனால எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் பொங்கல் வச்சுதான் சாப்பிடுவேன். எங்க வீட்டுல யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால இந்த பொங்கல் வைக்கிறதுக்குள்ள சைட் பை சைடா சாதம், சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், அப்பளம், தயிர்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். சூரிய பகவானுக்கு படையிலையும் போட்டுட்டு நல்லா ஃபுல்லா சாப்பிட்டாச்சுங்க. இதோட கண்டினியூட்டி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவா அப்லோட் பண்றேன். இந்த பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.